பாலசரவணன் பேசுகிறேன். இன்றைக்கி நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் சொல்லி தான் எனக்கே தெரியுது பொண்ணுங்க ஃபேன்ஸ் எனக்கு அதிகமாக இருக்காங்கன்னு. அதான் ஹாலிவுட்டில் ஏற்கனவே ஒரு 5-6 படம் வாய்ப்புகள் வந்துச்சு. கார்த்திக் ராஜ் சாரை இன்றைக்கி நான் சித்தப்புன்னு கூப்பிட்றேன் செல்லம்மா. பயாஸ்கோப் நேயர்களுக்கு வணக்கம். நான் பாலசரவணன் பேசுகிறேன். இன்றைக்கி நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். லைட்டாக மொக்கையாக தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கேளுங்க எனக்காக. கனாகாணும் காலங்களில் நான் ஆடிஷனில் செலக்ட் ஆனேன். அப்போ நான் காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன். காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய முக்கியமான ஒரு அண்ணன், அப்புறம் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, கனாகாணும் காலம் ஆடிஷன் அட்டன் பண்ணு, நீ கண்டிப்பாக செலக்ட் ஆவேன்னு. அது மூலமாக போய் கனாகாணும் காலங்கள் ஆடிஷன் மதுரையில் அட்டன் பண்ணி, அதுக்கப்புறம் ஒரு 6 ரவுண்டு அதில் வச்சாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் நடந்துச்சு மதுரை. அதுக்கப்புறம் சென்னையில் ஃபைனல்ஸ் நடத்துனாங்க. ஸோ அதில் செலக்ட் ஆகி தான் நான் கனாகாணும் காலங்களுக்குள்ளே வந்தேன். வேதாளம் படத்தில் நான் நடித்ததே ஸ்பெஷல் இன்சிடென்ட்ஸ் தான். ஏன்னா அஜித் சாரை மீட் பண்ணுறதே ரொம்ப பெரிய விஷயம். இதில் அவர் கூட நம்ம நடிச்சிருக்கோன்னும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கூடனா நான் படம் ஃபுல்லாக அவர் கூடயே இருக்க மாட்டேன். ஒரே ஒரு சீன் தான் அத்தனை நாளில் எனக்கு நான் மொத்தம் 15 நாள் நடித்தேன். அதில் ஒரே ஒரு சீன், ஒரு 4 நாள் தான் எனக்கு காம்பினேஷன் சீன்ஸ் இருந்துச்சு. அதுவே எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சு. ஏன்னா அஜித் சார் நிறையா பேசினார் என்கிட்ட, நான் அவர்கிட்ட நிறைய பேச முடிஞ்சு. கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ் உட்காந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டோம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு சிவா சாருக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும், என்ன அந்த படத்தில் கேஸ்ட் பண்ணதுக்கு. அதுக்கப்புறம் சுரேஷ் சந்திரா சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். அஜித் சார் நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம் அஜித் சார் ரொம்ப சிம்பிள்னு சொல்லி. ஆனால் நம்ம கேள்விப்பட்டதெல்லாம் விட அவர் ரொம்ப 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 சிம்பிள். அது நேரில் பழகும்போது தான் தெரிஞ்சிச்சு. பண்ணையாரும் பத்மினி ஃபஸ்ட்டு நாளை இயக்குனருக்காக ஷார்ட் ஃபிலிமாக பண்ணோம். நண்பன் அருண்குமார் தான் படத்தோட டைரக்டர். அருண் நாளாக சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்ட்ஸு, ஒரே ஊர், ஒரே தெரு, ஒரே ஸ்கூல், அந்த மாதிரி சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்ட்ஸு. அருண் அவரோட எல்லா ஷார்ட் ஃபிலிமுமே எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. பண்ணையாரும் பத்மினியும், 2 இட்லி 2 வடை, அப்புறம் நாடோடி மன்னன், 5 ரூபாய், எல்லா ஷார்ட் ஃபிலிமும் வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அந்த மாதிரி பண்ணையாரும் பத்மினி ஷார்ட் ஃபிலிமில் நான் முருகேசன் கேரக்டர் பண்ணியிருப்பேன். அந்த கேரக்டர் தான் விஜய் சேதுபதி அண்ணன் ஃபியூச்சர் ஃபிலிமில் பண்ணியிருப்பாங்க. ஃபியூச்சர் ஃபிலிமாக வரும்போது நான் பீடைன்ற கேரக்டர் பண்ணியிருந்தேன் பண்ணையாரும் பத்மினியில். விஜய் சேதுபதி அண்ணன் கூட நடித்ததை பற்றி சொல்லணும்னா நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா அவர் ஒரு ஹீரோ, அப்புறம் ஒரு ஸ்டார், அந்த இதில் பழகவே மாட்டார். ரொம்ப க்ளோஸாக ஒரு நண்பனாக, ஒரு அண்ணனாக தான் பழகுவார். நம்மளை ரொம்ப நல்லா பார்த்துக்குவார். சாப்பிட்றதுலேருந்து சரி, நம்மளை கேர் பண்ணிக்கிறதுலேருந்து சரி, ரொம்ப நல்லா பார்த்துக்குவாங்க. அதே மாதிரி ஆக்ட் பண்ணும்போது நிறைய விஷயம் நமக்காக அவர் இம்ப்ரூவைஸ் பண்ணுவார். தான் நடிக்கிறதுக்கு மட்டும் இம்ப்ரூவைஸ் பண்ணிக்காமல் கூட நடிக்கிற எல்லா கோ ஆர்டிஸ்ட்டுக்காக அவர் நிறைய விஷயங்கள் எடுத்து சொல்லுவார். குறிப்பாக பண்ணையாரும் பத்மினியோட கிளைமேக்ஸில் எனக்கு ஒரு கெட்டப் சேஞ்ச் ஓவர் ஸ்கிரிப்டில் இல்லை, அதை விஜய் சேதுபதி அண்ணன் தான் இம்ப்ரூவைஸ் பண்ணாங்க. அது ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அந்த கெட்டப் சேஞ்ச் ஓவர் தான் அந்த கேரக்டர் பயங்கரமாக ஜஸ்டிஃபை பண்ணிச்சு. அந்தளவுக்கு விஜய் சேதுபதி அண்ணன் பண்ணையாரும் பத்மினி படத்தில் நடிக்கும்போது எனக்கு பெரிய சப்போர்ட்டாக இருந்தாங்க. திருடன் போலீஸ் படம் எனக்கு லைஃப்பில் மிகப்பெரிய பிரேக் கொடுத்த படம். ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஃபுல் லெங்த் படத்தில் ஈச் அண்ட் எவ்ரி ஃப்ரேம் இருப்பேன். அந்த படத்தில் நான் வணங்கா முடிங்கிற ஒரு கடமை தவறாத கான்ஸ்டபிள் கேரக்டர் பண்ணேன். அந்த கதாபாத்திரத்தை எனக்கு கொடுத்த கார்த்திக் ராஜ் சாருக்கு ரொம்ப 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 நன்றி. ஏன்னா கார்த்திக் ராஜ் சாரை இன்றைக்கி நான் சித்தப்புன்னு கூப்பிட்றேன் செல்லம்மா. அந்தளவுக்கு எனக்கு க்ளோஸ் ஆகிட்டார். அவரோட அடுத்த படம் உள்குத்துலேயும் நான் தான் காமெடியாக நடிக்கிறேன். இதுக்கு அடுத்த படங்களே நடிக்கிறதுக்காக கார்த்திக் சார் எனக்கு கதை சொல்லிட்டாங்க. அந்தளவுக்கு நாங்கள் க்ளோஸ் ஆகிட்டோம். திருடன் போலீஸ் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா அது பெரிய ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் எனக்கு எக்கச்சக்கமான படங்கள் வாய்ப்புகள் வந்துச்சு. என் லைஃப்பில் என்னை அடுத்த கட்டத்துக்கு லிஃப்ட் பண்ணதில் ரொம்ப முக்கியமான ஒரு படம் திருடன் போலீஸ். ஃப்யூச்சர் ப்ராஜெக்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா இடம் பொருள் லெவல் ரிலீஸ் ஆகணும். கோட்டு ரிலீஸ் ஆக போகுது நெக்ஸ்ட் வீக்கு. அதுக்கப்புறம் ராஜா மந்திரின்ற ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது. அப்புறம் ப்ரூஸ்லி ஜிவி பிரகாஷ் அவரோட நடிச்சிட்ருக்கேன் காமெடினா. அதுக்கப்புறம்
கவலை வேண்டாம்னு ஜீவா சார் கூட நடிச்சிட்ருக்கேன். அப்புறம் ஆளுக்கு பாதின்னு ஒரு படம் நடிச்சிட்ருக்கேன். அதுக்கப்புறம் தேவதாஸ் பிரதர்ஸ்னு ஒரு படம் நடிச்சிட்ருக்கேன். ஃப்யூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் வந்து போயிட்டுருக்கு இப்படியே. அப்புறம் இன்னும் 2-3 படங்கள் பேசிகிட்டு இருக்கோம். எப்போவுமே வந்து வடிவேல் சார் தான் அது. ஏன்னா வடிவேல் சாரோட காமெடியை பார்த்து அதை வந்து பயங்கரமாக இன்ஸ்பயர் ஆகி தான் வந்து நடிக்கணும்னு ஆசை வந்துச்சுன்னே சொல்லலாம். இன்றைக்குன்னு இல்லை, ஒரு நடிகராகவும் சரி, ஒரு நகைச்சுவை நடிகராகவும் சரி, எனக்கு வடிவேல் சார் தான் வந்து எப்போயுமே வந்து ரொம்ப பயங்கரமான இன்ஸ்பிரேஷன். நீங்கள் என்றைக்கு சீரியஸான ரோல் எனக்கு கொடுக்குறீங்களோ அன்னையிலேருந்து நீங்கள் வந்து என்னை சீரியஸான ரோலில் பார்க்கலாம். எனக்கு எல்லா விதமான கேரக்டர்கள் பண்ணணுன்னு தான் ஆசை. இப்போ கோட்டூர்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்து வெறும் காமெடின்னு மட்டும் சொல்ல முடியாது. அந்த கேரக்டருக்கு ஒரு சீரியஸான ஒரு பேக்ட்ராப் இருந்தாலும் அது காமெடியாக சில விஷயங்கள் செய்யும். அதனால் அது காமெடியாக கன்வே ஆகும். ஆனால் அந்த கேரக்டர் வந்து ஒரு சின்சியரான கேரக்டர். அந்த மாதிரி எனக்கு எல்லா விதமான கேரக்டர்ஸ் பண்ணணுன்னு தான் ஆசை. கண்டிப்பாக வரும்போது, அந்த மாதிரி வாய்ப்புகள் வரும்போது நிச்சயமாக எல்லா கேரக்டரும் பண்ணுவேன். அதான் ஹாலிவுட்டில் ஏற்கனவே ஒரு 5-6 படம் வாய்ப்புகள் வந்துச்சு. இங்கே தமிழில் பிஸியாக இருக்கிறனால ஹாலிவுட்டில் வந்து என்னால் நடிக்க முடியல. ஸோ கூடிய சீக்கிரம் ஃபஸ்ட்டு ஹாலிவுட்டில் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தமிழில் ஹீரோ என்ட்ராகலான்னு ஐடியாவில் இருக்கேன். நீங்கள் சொல்லி தான் வந்து எனக்கே தெரியுது பொண்ணுங்க ஃபேன்ஸ் எனக்கு அதிகமாக இருக்காங்கன்னு. எனக்கு தெரிஞ்சு பொண்ணுங்க ஃபேன்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் பாட்டி ஒரு பொண்ணு வந்து எனக்கு வந்து பயங்கரமான ஃபேனு. அதுக்கப்புறம் வந்து எங்கள் முக்கில் வந்து ஒரு அக்கா ஜூஸ் கடை வச்சுருக்காங்க. அவங்க தம்பி நல்லா நடிக்கிறப்பான்னு சொல்லுவாங்க, அவங்க ஒரு ஃபேனு. ஸோ இவங்க 2 பேர் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி என்னை விட பெரிய பசங்களாக இருக்காங்க. ஸோ இது நடக்கலை, இது வரைக்கும் நடக்கலை. இனிமேல் நடந்தால் பார்க்கலாம். எங்கள் அம்மாவும் அப்பாவும் எனக்கு பயங்கரமான ஃப்ரெண்ட்ஸ். அம்மா பேர் சாந்தி, அப்பா பேர் ரங்கநாதன். அம்மா வந்து சத்துணவு அமைப்பாளராக ஒர்க் பண்ணுறாங்க, அப்பா ரியல் எஸ்டேட் பண்ணுறாங்க. என்னோடய மனைவி பேர் வந்து ஹேமாவதி. நான் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணேன். நான் காதலித்த 3ஆவது நாளே போய் எங்கள் அப்பா அம்மா கிட்ட என்னோடய ஒய்ஃப், அதாவது இப்போ ஒய்ஃபு, அப்போ வந்து கேர்ள் ஃப்ரெண்ட், என்னோடய லவ்வரை 3ஆவது நாளே கூட்டிகிட்டு போய் எங்கள் அப்பா கிட்ட, அப்பா நான் அந்த பொண்ணை லவ் பண்ணுறப்பா. அப்படியாப்பா, சரிப்பா கல்யாணம் பண்ணி வச்சிடறேன்ப்பா. அப்போயே வந்து 3ஆவது நாளே இன்ட்ரோ கொடுத்துட்டேன். ஏன்னா அந்தளவுக்கு எங்கள் அம்மா அப்பா எனக்கு ஃப்ரெண்ட்ஸ். ரெஜிஸ்டர் மேரேஜ் கூட எங்கள் அம்மா அப்பா தான் பண்ணி வச்சாங்க. அதுக்கப்புறம் நான் நடிக்கணுன்றதுக்கு முதல் முயற்சி எடுத்ததே என்னோடய மனைவி தான். கணக்காணும் காலங்களுக்கு ஒரு 15 கொஸ்டின்ஸ் எழுதி போடணும். எழுதி போட்டால் தான் ஆடிஷன்ஸ் அட்டன் பண்ண முடியும். அதுக்கு 15 எபிசோட் நம்ம பார்க்கணும். அந்த 15 எபிசோடை ரெகுலராக பார்த்து எல்லா கொஸ்டின்ஸுக்கும் ஆன்சர் பண்ணி போஸ்டல் கார்டில் போட்டு அது அங்கேருந்து அப்புறம் எனக்கு அப்ளிகேஷன் அனுப்புனாங்க. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம நடிச்சுக்கிட்டு இருக்கோம். அதுக்கு வந்து இனிஷியல் ஸ்டேஜில் அவங்க போட்ட அப்ளிகேஷன் தான் மெயினான காரணம். அது வந்து என்னோடய ஒய்ஃப் தான் பண்ணாங்க. ஸோ எல்லாருமே எனக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. என்னோடய பாப்பா பேர் வந்து யாழினி, 2 வயசு ஆகுது, பயங்கர சேட்டை. இல்லை, சின்னத்திரை வெள்ளித்திரைக்கு வந்து வித்தியாசங்கள் நிறையா இருக்குது. ஆனால் நடிப்புக்கு எந்த வித்தியாசமும் கிடையாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஷார்ட் ஃபிலிமில் நடித்தாலும் சரி, அது ஒரு சீரியலில் நடித்தாலும் சரி, ஒரு சினிமாவில் நடித்தாலும் சரி, நடிப்புங்கிறது ஒன்று தான். அது எந்த கேரக்டர் நம்ம பண்ணுறோம், நம்மளோட டைரக்டர் என்ன மாதிரியான ஆக்டிங் அவுட்புட் நம்மக்கிட்ட கேட்குறாங்க, என்ன மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் கேட்குறாங்க, சட்டிலாக கேட்குறாங்களா, இல்லை கொஞ்சம் அனிமேட்டடாக கேட்குறாங்களா, இன்னும் கொஞ்சம் எமோஷனலாக கேட்குறாங்களா அப்படிங்கிறது டைரக்டர் கையில் இருக்குது. ஸோ அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை நம்ம பர்ஃபெக்டாக பண்ணிட்டோம்னாவே ஒரு நல்ல ஆக்டிங் வெளிப்பட்டுரும். நம்ம தேவையில்லாமல் நான் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன், நம்ம தேவையில்லாமல் இன்புட்டு கொடுக்குறோன்ற பேரில் நம்மளை வந்து தனியாக காமிச்சிக்கணும் அப்படின்னு நினச்சி பண்ணும் போது தான் மாட்டிக்குவோம். டைரக்டர் சொல்கிறத ரெஸ்பாண்ட் பண்ணாவே அது சீரியலாக இருந்தாலும் சரி, ஷார்ட் ஃபிலிமாக இருந்தாலும் சரி, படமாக இருந்தாலும் சரி, பர்ஃபெக்டான ஆக்டிங் பண்ணலாம். 3க்கு வந்து மேக்கிங்காக தான் டிஃப்ரென்ஸ். சீரியல்னால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக எடுப்பாங்க, ஷார்ட் ஃபிலிம்னால் ரொம்ப ஸ்லோவாக எடுப்பாங்க, சினிமானா பக்காவாக பிளான் பண்ணி ஷெடியூல் போட்டு எடுப்பாங்க. மேக்கிங்காக தான் டிஃப்ரென்ஸே தவிர ஆக்டர்ஸுக்கெலாம் வந்து டைரக்டர் சொல்கிறத கேட்குற பட்சத்தில் நடிப்புங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்று தான்.
இல்லை, எனக்கு மறக்க முடியாத அனுபவம் ஒன்றுன்னு நான் சொல்லவே முடியாது. நிறைய விஷயங்கள் இருக்குது எனக்கு மறக்க முடியாத அனுபவம். ஏன்னா கணக்காணும் காலங்கள் நான் செலக்ட் ஆனது மறக்க முடியாத அனுபவம். கணக்காணும் காலங்களில் ரமணன் சாரை மீட் பண்ணது மறக்க முடியாத அனுபவம். ஜெரால் சாரை மீட் பண்ணது மறக்க முடியாத அனுபவம். என் லைஃப்பில் ரொம்ப மறக்க முடியாத அனுபவம்னா அது ஜிவி பிரகாஷ் சாரை மீட் பண்ணது தான். ஜிவி பிரகாஷ் சாரை சந்தித்தேன் டார்லிங் படத்தில். அப்போ வந்து அவர் பெரிய மியூசிக் டைரக்டர்ன்ற இதில் தான் நான் பார்த்தேன். ஆனால் அவர் அப்படி பார்க்காம ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக என்னை நினச்சிக்கிட்டாரு. எனக்கு பயங்கரமாக சப்போர்ட்டாக இருக்கார். இன்னும் நிறைய விஷயங்களில் சப்போர்ட்டாக இருந்துகிட்ருக்காரு. ஸோ ஜிவி பிரகாஷ் சாரை சந்தித்தது வந்து என் லைஃப்பில் பெரிய மறக்க முடியாத விஷயம். அதே மாதிரி ஞானவேல் சாரை சந்தித்தது மறக்க முடியாத விஷயம். நிறைய விஷயம் வந்து சினிமாவில் மறக்க முடியாத விஷயங்கள் தான் இருக்குது. சினிமாவுக்குள்ளே வந்ததே வந்து நம்ம லைஃப்பில் பெரிய விஷயம் தானே. இவ்வளோ நேரம் என்னோடய சினிமா பயணத்தை வந்து உங்ககிட்ட நான் லைட்டாக ஷேர் பண்ணிக்கிட்டேன். அதை வந்து இவ்வளோ தூரம் பொறுமையாக கேட்டதுக்கு பாயோஸ்கோப் நேயர்கள் அனைவருக்கும் ரொம்ப 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 நன்றி. அங்கங்கே லைட்டாக முக்கிய போட்டிருப்பேன், தயவுசெய்து வந்து கோச்சிக்கிறாதீங்க. பாயோஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சினிமாவோட நியூஸ் அப்பப்போ அப்டேட் பண்ணிக்கோங்க. ரொம்ப நன்றி, வணக்கம்.